கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், முன்னாடி கோலியாத் வந்தாலும் அவன் சொல்றான், யாருடைய நாமத்துல வராரு? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். எவ்வளோ தேவனை மகிமைப்படுத்தி தேவன் மேல் விசுவாசத்தை பார்த்தீங்களா? சொல்ல சொல்ல தாவீத கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். ராஜாவாக கர்த்தர் அவனை மாற்றினார். பார்த்தீங்களா? டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். அதே போலதான் கர்த்தர் நம்மளே உயர்த்த விரும்புகிறார். ஆகையால் நம்மளுடைய துதி கன மகிமையெல்லாம் நமக்கு எடுத்துக்காம கர்த்தருக்கு செலுத்த பழகும்போது இன்னும் உயர்த்துவார். படிப்புல உயர்த்துவார், வேலையில உயர்த்துவார், குடும்பத்துல உயர்த்துவார், ஊழியத்துல உயர்த்துவார். சகல நன்மைகளால கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா! கர்த்தரால் புகழப்பட உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. ஆமென்.